ஹாய் guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அசெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரீசெண்டாக ஜூலையில் கேட்ட கொஷின் லெவல் 3 ஃப்ரம் ஜோஹோ. இந்த கோடை இந்த கோடு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், GitHub லிங்க்கு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் அப்டேட் வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த விஷயத்தில் 4 என்டிட்டி இருக்குது: எம்ப்ளாயி, டிவைஸ், வெண்டர் அண்ட் சாஃப்ட்வேர். இதோட ரிலேஷன்ஷிப் பார்க்கணுன்னா எம்ப்ளாயி மல்டிபிள் டிவைஸ் வச்சுக்கலாம், அதாவது 1 to many ரிலேஷன்ஷிப்பில். அதேமாதிரி டிவைஸ் மல்டிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம், அதாவது சாஃப்ட்வேர், அதுவும் 1 to many ரிலேஷன்ஷிப். அதேமாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மல்டிபிள் சாஃப்ட்வேர் 1 to 1 ரிலேஷன்ஷிப் தான். அந்த வெண்டர் சாஃப்ட்வேருக்கு நிறைய சாஃப்ட்வேரு பப்ளிஷ் பண்ணலாம். இது இது முடிஞ்ச வேலை. அது மெயினான கொஷின் ரெஜிஸ்டர் எம்ப்ளாயி என்னன்னா, இப்போ எம்ப்ளாயியோட என்டிட்டியை பார்த்துருவோம். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு மல்டிபிள் டிவைஸ் இருக்கும், அதனால் லிஸ்ட்டில் கொடுத்து நான் இது ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டிவைஸுக்கு போனீங்கன்னா ஒரு டிவைஸுக்கு மல்டிபிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம், அதாவது மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்டாலேஷனில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அந்த சாஃப்ட்வேரோட டேட் இருக்கும், சாஃப்ட்வேரோட ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒரு வெண்டர் நேமு, வெண்டர் ஐடி, அவர் இன்ஸ்டால் பண்ணார்னா அவரோட காஸ்ட்டு, அவர் டோட்டல் ஏர்னிங்ஸு, இந்த ஃப்யூச்சரில் இந்த கொஷினில் இருக்கும். அதனால் நான் இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது புரியலன்னா பாஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் எம்ப்ளாயி, அதான் ஃபஸ்ட்டு. எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி ஐடியை வாங்கிட்டு அந்த எம்ப்ளாயின்னு ஒரு லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன், எம்ப்ளாயி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அதே மாதிரி ரெஜிஸ்டர் வெண்டர் நேம் வாங்கிக்கிறேன், வெண்டர் ஐடி வாங்கிட்டு அதே மாதிரி வெண்டர்ஸ் லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். அதே மாதிரி ரெஜிஸ்டர் டிவைஸ் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிவைஸை டிவைஸோட ஐடி, எந்த எம்ப்ளாயிக்கு நம்ம டிவைஸை சென்ட் பண்ணுறோம், அது அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர் சாஃப்ட்வேரில் எந்த வெண்டர் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அதனால் வெண்டர் ஐடி, எந்த சாஃப்ட்வேர் வாங்குறாங்க, ப்ரைஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர்லாம் வாங்கிட்டு அந்த வெண்டருக்கு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்கள அந்த வெண்டரை கண்டுபிடிச்சிட்டு அந்த சாஃப்ட்வேரை ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர்ஸோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்து இன்ஸ்டாலேஷன் ஃபார் ஏ டிவைஸ். ஒரு எம்ப்ளாயி மல்டிபிள் டிவைஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு டிவைஸ் மல்டிபிள் சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுபடி ஒரு டிவைஸ் எடுத்துக்கிறோம், அந்த டிவைஸ் ஐடி வாங்கிட்டு எந்த சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணுறோன்னு அதை பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஸ்டாலேஷன் டேட் வாங்கிட்டு ஏற்கனவே லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன்ல அதுலேருந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா புது இன்ஸ்டாலேஷனை பண்ணிடுறேன். அந்த டிவைஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு எந்த வெண்டார்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வெண்டாருக்கு நம்ம மணிஸ்லாம் ஆட் பண்ண முடியல, அந்த வெண்டாருக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் ஆட் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணி பாருங்கள், புரியலாம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன டோட்டலாக நம்பர் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஃபார் அ பர்டிகுலர் சாஃப்ட்வேர், ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு டிவைஸில் எத்தனை சாஃப்ட்வேர் இருக்குன்னு இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஃபார் எம்ப்ளாயி, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் எம்ப்ளாயி, அதெல்லாம் இருக்குது. இது சிம்பிளாக சும்மா ஐட்ரேட் பண்ணி முடிஞ்ச வேலை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஃபார் எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயிக்கு நிறைய எம்ப்ளாயி ஐடி வாங்கிட்டு அந்த எம்ப்ளாயிக்கிட்டேயே நம்ம
லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் இருக்குல்ல, சும்மா ஐட்ரேட் பண்ண முடிஞ்சு வேலை. அப்புறமேட்டு எத்தனை இருக்குன்னு தான் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை இருக்குன்னு டிவைஸ் சைஸ்ன்னு போட்டேன் முடிஞ்சு வேலை. இந்த கோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, புரியலனா அதில் பார்த்துங்க.